கம்யூனிஸ்ட் கட்சி தனக்கென்று அமைப்பு நிலைகளை கொண்டிருக்கிறது, அரசியல் முடிவுகளை எடுக்கிறது. ஒருபோதும் தமிழக முதல்வர் ஏன் அவ்வாறு சொன்னார் என்று நமக்கு புரியவில்லை. அவரோடு இந்த 10 ஆண்டுகள் மிக நெருக்கமாக நாங்கள் பழகியிருக்கிறோம். 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது ஒருபோதும் முதல்வரை சந்தித்த போது, அதாவது முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது ஒருபோதும் எங்கள் உட்கட்சி விஷயங்களில் தலையிட்டதில்லை, எந்த அழுத்தையும் அவர் தந்ததில்லை. இப்பொழுது அவர் பேசியிருக்க கூடாது, அவ்வாறு அவர் பேசியிருக்க கூடாது என்றால் அவருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சி தன் இயல்பில் கூடி அமைப்பாக கூடி அது வாதிக்கும், அரசியலாக முடிவுகள் எடுக்கும் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அது அவ்வாறு பேசியிருக்க கூடாது. அது நீங்க அவரை கேட்கணும். நாங்க இங்குள்ள சூழலில் ஒரு கூட்டணி சூழல் இப்போது இல்லை. தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் செய்கிறோம். அரசியலாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 108 இடங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, அதிமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, இந்த இரு ஜனநாயக கட்சிகளும் ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை. எனவே 108 இடங்களை தமிழக மக்கள் வாக்களித்து இடம் தந்திருக்கிற போது ஆளுநர் தாவேக்காவை தான் அழைக்க வேண்டும். அவ்வாறு அழைக்காமல் அவர் காலதாமதம் செய்வது என்பது அரசியல் காய் நகர்த்து. மக்கள் அளித்த தீர்ப்பை கடந்து ஆளுநர் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும், மீண்டும் ஒரு தேர்தல் திணிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற காரணிகளை கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து ஆதரவளிக்கிறது. இல்ல தமிழக அரசியல் குழப்பமான அரசியல் சூழல் நிலவுகிறது. நான் இப்பொழுது அறிவிக்கிறவரை அந்த கூட்டணியில் தான் இருந்தோம், அங்கேதான் வெற்றி பெற்றோம். ஒரு முறைப்படி எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னால் அத்தகைய சூழலில் நாங்கள் நீடிக்கவில்லை என்று சொல்வதை காட்டிலும் அமைப்பாக கூடி நிர்வாக குழு கூடி எடுத்த முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றுள்ள அரசியல் சூழல் காங்கிரஸ் இல்லை, விசிக அந்த இடத்தில் இல்லை, ஐயோபல் அங்கே இல்லை. காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் இந்திய கூட்டணி இருக்க மாட்டோம் என்று திமுக சொல்கிறது. இந்த சூழலில் ஒரு தேர்தல் அணி சேர்க்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுவதற்கு சூழல் இல்லை. எனவே இதை கருத்தில் கொண்டுதான் இத்தகைய முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அவ்வாறு முடிவு எடுக்கிற போது எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகளை நாங்கள் கடந்து சென்று விட மாட்டோம். அங்கே பகைமுரனுக்கு எந்த இடமும் இல்லை. நாங்கள் மீண்டும் அறிவிக்கிறோம், எங்களுக்கான அரசியல் பகைமுரண் கொண்ட ஒரு இயக்கம் பிஜேபி தான். எனவே சூழல் எழுதுகிற போது உள்ளாட்சி, சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த சூழலில் நாங்கள் கூடி அணிசேர்க்கைகள் குறித்து நாங்கள் சிந்திப்போம், கட்சி முடிவெடுப்போம். ஆனால் எப்பொழுதும் இடதுசாரிகளுடன் இணைந்து பயணிப்போம். இடதுசாரிகளுடன் அணி சேர்கிற ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாட்டு நலனில், பொது நலனில் நாங்கள் பயணிப்போம் என்பதை தெரிவிக்கிறோம்.